நம் அனைவருக்கும் பகவத்கீதை தெரியும். போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கண்ணன் காட்டிய பாதை அது. ஆனால் அந்த பெரும் போர் முடிந்து தர்மம் வென்று நாடே அமைதியாக இருந்த ஒரு சூழலில் நடந்த உரையாடல்தான் இந்த அனுகீதை. கற்பனை செய்து பாருங்கள், இந்திரபிரஸ்தத்தின் மிக அழகிய ஒரு மணிமண்டபம். போரின் கவலைகள் இல்லை, எதிரிகளின் பயம் இல்லை. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் மிக நெருக்கமாக நண்பர்களாக அமர்ந்து சபையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா, அன்று போர்க்களத்தில் பயத்திலும் பதட்டத்திலும் இருந்தபோது நீ எனக்கு நிறைய உபதேசங்களை செய்தாய். உன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினாய். ஆனால் இப்போது அமைதியான சூழலில் யோசித்து பார்த்தால் அன்று நீ சொன்னதெல்லாம் என் நினைவில் இல்லை. என் மனம் சஞ்சலப்பட்டு அந்த உண்மைகளை தொலைத்து விட்டது. இப்போது எனக்கு அந்த இரகசியங்களை மீண்டும் ஒரு முறை சொல்வாயா என்று கேட்கிறார். இங்கேதான் ஒரு பெரிய உண்மை ஒளிந்திருக்கிறது. அன்று அர்ஜுனன் பயத்தினால் கேட்டான், இன்று ஆர்வத்தினால் கேட்கிறான். ஆனால் கிருஷ்ணர் அதற்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவர் கிருஷ்ணனை அணைத்து கொண்டு அன்போடு சொல்கிறார், அர்ஜுனா, அன்று நான் உனக்கு சொன்னது ஒரு சாதாரண பேச்சு அல்ல. அது பரமாத்மாவோடு நான் ஒன்றி இருந்த அந்த உயர்ந்த யோக நிலையில் சொல்லப்பட்ட உண்மைகள் அவை. அந்த நிலையை இப்போதும் அப்படியே வரவழைத்து அந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்வது சாத்தியமில்லை. ஏன் கிருஷ்ணர் அப்படி சொல்கிறார்? எல்லாம் தெரிந்த கடவுள் ஏன் மறந்ததாக சொல்கிறார்? அங்கேதான் ஆன்மீகத்தின் நுணுக்கம் இருக்கிறது. ஞானம் என்பது ஒரு தகவலோ அல்லது மனப்பாடம் செய்யும் பாடமோ அல்ல. அது அந்தந்த தருணத்தில் எழும் உணர்வு நிலை. ஆனால் கிருஷ்ணர் அர்ஜுனனை கைவிடவில்லை. கிருஷ்ணர் சொல்கிறார், அப்படியே சொல்ல முடியாது. ஆனால் அந்த உண்மைகளை வேறு சில கதைகள் மூலமாகவும் ஞானிகள் விவாதித்த தத்துவங்கள் மூலமாகவும் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்று கூறி மிக ஆழமான ஆன்மீக உண்மைகளை சொல்லத் தொடங்குகிறார். இதுதான் அனுகீதையின் ஆரம்பம். கிருஷ்ணர் அவனுக்கு ஒரு கதையை சொல்லத் தொடங்குகிறார். இந்த கதை ஒரு பிராமணனுக்கும் ஒரு சித்தருக்கும் இடையே நடந்த உரையாடல். கற்பனை செய்து பாருங்கள், அறிவு பசியோடு ஒரு பிராமணன் அலைகிறான். அவன் உலகத்து விஷயங்களை எல்லாம் கற்றுவிட்டான். ஆனால் மனதிற்குள் ஏதோ ஒரு வெறுமை. அப்போதுதான் ஒரு சித்தரை, அதாவது அனைத்தையும் உணர்ந்த ஞானியை காண்கிறான். அந்த ஞானி எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவர் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண மனிதரைப் போல தோன்றுகிறார். ஆனால் அவர் முகத்தில் ஒரு அசாத்தியமான அமைதி இருக்கிறது. அவரிடம் இந்த பிராமணன் கேட்கிறான், ஐயா, நான் எவ்வளவோ தேடியும் எனக்கு திருப்தி கிடைக்கவில்லை. உண்மையான சுகம் எது? எதை பற்றி கொண்டால் இந்த உலகத்தின் துன்பங்களிலிருந்து நான் தப்பிக்க முடியும் என்று கேட்கிறான். இன்றைய காலகட்டத்தில் நமக்கும் இதே கேள்வி இருக்கிறதல்லவா? எவ்வளவு பணம் வந்தாலும் வசதிகள் பெருகினாலும் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு நிம்மதியின்மை நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. அந்த ஞானி சிரிக்கிறார். அவர் சொல்லும் பதில் மிகவும் ஆச்சரியமானது. மகனே, நீ சுகத்தை தேடி வெளியே ஓடுகிறாய். ஆனால் உண்மையில் சுகம் என்பது ஓடுவதில் இல்லை, நிற்பதில் இருக்கிறது. இதற்கு அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு மான் காட்டில் தாகத்தோடு அலைகிறது. தூரத்தில் கானல் நீரை பார்த்துவிட்டு அது தண்ணீர் என்று நினைத்து ஓடுகிறது. ஓட ஓட தண்ணீர் தள்ளி போகிறது. கடைசியில் களைத்து போய் கீழே விழுகிறது. ஆனால் அந்த மான் ஓடுவதை நிறுத்திவிட்டு தாகத்தை தரும் தன் உடலையும் தன் எண்ணத்தையும் கவனித்திருந்தால் அமைதி அங்கே இருந்திருக்கும். அந்த ஞானி பிராமணனிடம் சொல்கிறார், உண்மையான தர்மம் என்பது கர்மத்தை, அதாவது செயலை செய்வதில் மட்டும் இல்லை, அந்த செயலால் வரும் பலனை எதிர்பார்க்காமல் இருப்பதில் இருக்கிறது. அதாவது நாம் ஒரு வேலையை செய்கிறோம். அந்த வேலை வெற்றி பெற்றால் குதிக்கிறோம், தோற்றுவிட்டால் நொந்து போகிறோம். அந்த ஞானி சொல்கிறார், வெற்றியும் தோல்வியும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். நீ நாணயத்தை தேடினால் இரண்டுமே உனக்கு கிடைக்கும். ஆனால் நீ நாணயத்தை தாண்டிய ஒரு நிலையை தேடு. இதை கேட்ட பிராமணனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. சுவாமி, செயலே செய்யாமல் சும்மா இருக்க சொல்கிறீர்களா?
ஞானி சொல்கிறார், இல்லை, கடமையை செய், ஆனால் அந்த செயலில் நான் செய்கிறேன் என்கின்ற அகந்தையை விட்டுவிடு. ஒரு மரம் பழத்தை தருகிறது, ஆனால் அது நான் கொடுத்தேன் என்று தம்பட்டம் அடிப்பதில்லை. அதுபோல நீயும் மாறு. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் மறைமுகமாக சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நின்றபோது நான் போர் செய்கிறேன், நான் இவர்களை கொல்லப்போகிறேன் என்று நினைத்தாய். அதுதான் உன் கவலைக்கு காரணம். ஆனால் நீ உன்னை ஒரு கருவியாக மட்டும் நினைத்திருந்தால் உனக்கு ஞானம் மறந்திருக்காது. நமது வாழ்க்கையிலும் இதுதான் முக்கியம். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கடவுளுக்கு அர்ப்பணம் என்று செய்து பழகினால் அங்கே பதட்டம் இருக்காது. பதட்டம் இல்லாத இடத்தில் ஞானம் தானாகவே தங்கும். அந்த ஞானி சொல்கிறார், அடுத்து நான் சொல்லப்போகும் விஷயம் இன்னும் நுட்பமானது. பிறப்பு மற்றும் இறப்பு என்கின்ற இந்த சுழற்சியிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது? அதை அடுத்து சொல்கிறார். நான் செய்கிறேன் என்கின்ற அகங்காரம்தான் துன்பத்திற்கு அடிப்படை. அதை கேட்ட பிராமணர் ஞானியிடம் கேட்கிறார், சுவாமி, மனிதன் ஏன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான்? இந்த வாழ்க்கை சக்கரத்தில் இருந்து அவனுக்கு விடுதலையே கிடைக்காதா? இன்று நாம் எத்தனையோ முறை நினைக்கிறோம், அப்பாடா, இந்த பிரச்சனை தீர்ந்தால் போதும், இனி நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒரு பிரச்சனை தீர்ந்தால் அடுத்தது வரிசையில் நிற்கிறது. ஒரு ஆசை நிறைவேறினால் 10 புது ஆசைகள் முளைக்கின்றன. இதையே தான் அந்த பிராமணனும் கேட்கிறார். அதற்கு அந்த ஞானி சொல்கிறார், மகனே, மனிதன் இறக்கும்போது எதை சுமந்து செல்கிறானோ அதுவே அவனுடைய அடுத்த பிறவியை தீர்மானிக்கிறது. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒருவர் ஒரு வீட்டை காலி செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறும்போது எதை எடுத்து செல்வார்? அந்த வீட்டில் இருக்கும் விலையுயர்ந்த பொருட்கள், அவருக்கு பிடித்தமான விஷயங்களைத்தான் மூட்டை கட்டி எடுத்து செல்வார். அந்த மூட்டை எவ்வளவு கனமாக இருக்கிறதோ அவ்வளவு சிரமப்பட்டு அவர் அதை வீட்டிற்கு வெளியே எடுத்து செல்ல வேண்டியிருக்கும். அதே போல்தான் நாம் இந்த உடலை விட்டு பிரியும்போது நாம் செய்த கர்ம வினை, செயல்களின் பலன் மற்றும் நம்முடைய வாசனைகள், அதாவது ஆசைகள் மற்றும் எண்ணங்களின் பதிவு மூட்டையாக கட்டி எடுத்து செல்கிறோம். அந்த மூட்டையில் இன்னும் இதை அனுபவிக்கவில்லையே, இன்னும் அவனை பழிவாங்கவில்லையே, இன்னும் அந்த பதவியை அடையவில்லையே என்கின்ற ஆசைகள் இருக்கும் வரை இயற்கை நமக்கு இன்னொரு உடலை, அடுத்த பிறவியை தந்து, சரி, நீ போய் உன் ஆசைகளை அனுபவித்து தீர்த்துக்கொள் என்று அனுப்பி வைக்கிறது. அந்த ஞானி சொல்கிறார், வாழ்க்கை என்பது ஒரு கடல் போன்றது. இதில் ஆசைகள் என்பவை அலைகள். நீ அலையோடு மோதினால் அடிபடுவாய். ஆனால் நீ கடலின் ஆழத்திற்கு சென்றால் அங்கே அமைதி மட்டுமே இருக்கும். அப்படியானால் இந்த பிறவி சுழற்சியிலிருந்து தப்பிப்பது எப்படி? சித்தர் 2 வழிகளை சொல்கிறார். ஒன்று, பற்றற்ற நிலை. நாம் உலகத்தில் வாழலாம், ஆனால் உலகம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. தண்ணீரில் இருக்கும் தாமரை இலை போல தண்ணீரில் இருந்தாலும் அது நனைவதில்லை. அதுபோல நாமும் கடமைகளை செய்ய வேண்டும், ஆனால் அதன் முடிவில் ஒட்டிக்கொள்ளக்கூடாது. 2வது, உயர்ந்த ஞானம். நான் இந்த உடல் அல்ல, நான் அழிவற்ற ஆன்மா என்கின்ற உண்மையை உணர்வது. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் ஒரு நுட்பமான கருத்தை சொல்கிறார். அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நின்றபோது உன்னுடைய பந்த பாசங்கள், உறவினர்கள் மீதான பற்று உன்னை தடுத்தது. அதுதான் உன்னை ஞானத்திலிருந்து திசை திருப்பியது. நீ உன்னை ஒரு உடலாக பார்த்தாய், அவர்களை உடலாக பார்த்தாய். அதனால்தான் அந்த ஞானம் உன்னிடம் நிலைக்கவில்லை. அந்த பிராமணர் அடுத்து கேட்கிறார், சுவாமி, இந்த ஆசைகளை எப்படி அடக்குவது? மனம் குரங்கு போல தாவுகிறதே. அதற்கு ஞானி சொல்கிறார், மகனே, உன் உடல் என்பது ஒரு தேர். உன் ஆத்மா அந்த தேரில் அமர்ந்திருக்கும் பயணி. உன் புத்திதான் தேரோட்டி. உன் மனமோ தேரை கட்டி இழுக்கும் கயிறு. உன்னுடைய 5 புலன்கள் தான் அந்த தேரை இழுக்கும் குதிரைகள். இப்போது யோசித்து பாருங்கள், அந்த குதிரைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் ஓடினால் அந்த தேர் எங்கே போகும்? தேர் கவிழ்ந்துவிடும், பயணிக்கு காயம் ஏற்படும். இன்று நம் பலருடைய வாழ்க்கையும் எப்படித்தான் இருக்கிறது.
கண் எதையாவது பார்க்க சொல்லும், நாக்கு எதையாவது சுவைக்க சொல்லும், காது எதையாவது கேட்க அலைபாயும். இந்த குதிரைகளை அதாவது புலன்களை அடக்காமல் அந்த தேரோட்டி அதாவது புத்தி தூங்கினால் வாழ்க்கை சிதறிவிடும். ஞானி சொல்கிறார், புலன்களை அழிப்பது ஆன்மீகம் அல்ல, புலன்களை உன் கட்டுப்பாட்டில் வைப்பதுதான் ஆன்மீகம். இதற்கு அவர் நுணுக்கமான தந்திரத்தை சொல்கிறார். ஒரு காட்டில் யானையை பிடிக்க என்ன செய்வார்கள்? ஒரு குழியை தோண்டி அதன் மேலே புற்களை போடுவார்கள். யானை ஆசைப்பட்டு அந்த புல்லின் மீது கால் வைக்கும்போது உள்ளே விழுந்துவிடும். பிறகு அதை மெதுவாக பழக்கப்படுத்துவார்கள். அதுபோல உன் மனதை வைராக்கியம் என்னும் குழியில் விழ செய்ய வேண்டும். அதாவது இந்த உலகப் பொருட்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லை என்கிற உண்மையை நீ மீண்டும் மீண்டும் மனதிற்கு சொல்ல வேண்டும். ஞானி சொல்கிறார், இருட்டில் கயிறை பார்த்து பாம்பு என்று பயப்படுகிறாய். வெளிச்சம் வந்ததும் அது கயிறு என்று தெரிந்ததும் பயம் போய்விடுகிறது. அதுபோல இந்த உலகம் இன்பமானது என்று நீ மயங்கி கிடக்கிறாய். ஞானம் என்னும் ஒளியை ஏற்றினால் இங்கே நிலையான இன்பம் எதுவுமே இல்லை என்பது உனக்கு புரிந்துவிடும். நமது அன்றாட வாழ்க்கையில் ஒரு சின்ன கோபம் வரும்போதோ அல்லது ஒரு தேவையற்ற ஆசை வரும்போதோ தேரோட்டியான புத்தி எங்கே என்று தேடுங்கள். புத்தி விழித்து கொண்டால் குதிரைகள் அடங்கும். அந்த ஞானி அடுத்து சொல்லப்போகும் விஷயம் இன்னும் ஆழமானது. இந்த உலகமே ஒரு மரம் என்கிறார். அந்த மரத்தின் வேர் எங்கே இருக்கிறது? அதன் பழம் எது? இதை அறிந்தால் மோட்சம் நிச்சயம். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மரம். இதன் வேர்கள் மேலே இருக்கின்றன, கிளைகளோ கீழே படர்ந்துள்ளன. கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? பொதுவாக மரங்களுக்கு வேர் மண்ணுக்கு கீழே இருக்கும், கிளைகள் மேலே வளரும், பழம் மேலே இருக்கும். ஆனால் ஞானிகள் இந்த வாழ்க்கையை தலைகீழ் மரமாக பார்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? இதன் வேர் என்பது அந்த பரம்பொருள். அவர் உயரத்தில் மேலான நிலையில் இருக்கிறார். அவரிடமிருந்துதான் இந்த உலகம் என்னும் மரம் உருவானது. ஆனால் இதன் கிளைகள் என்பது நாம் வாழும் இந்த பூலோகம். நாம் எதையோ பற்றி கொண்டு கீழே கீழே ஆழமாக போகிறோம். இந்த மரத்தை பற்றி ஞானி இன்னும் சில ரகசியங்களை சொல்கிறார். இந்த மரத்தின் இலைகள் என்பவை வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்கள். அவை நமக்கு வழிகாட்டுகின்றன. இந்த மரத்தின் காய்க்கும் பழங்கள் இவை தெரியுமா? நாம் செய்யும் செயல்களின் பலன்கள், அதாவது இன்பமும் துன்பமும். இந்த மரத்தின் கிளைகளில் நாம் ஆசைகள் என்னும் நூலால் கட்டப்பட்டிருக்கிறோம். ஞானி ஒரு எச்சரிக்கையை சொல்கிறார். இந்த மரம் மிகவும் வலிமையானது. ஆசை, கோபம், பொறாமை போன்ற விழுதுகள் நிலத்தில் இறங்கி இந்த மரத்தை இன்னும் பலமாக ஊன்றி விடுகின்றன. இதை ஒருபோதும் யாராலும் அசைக்க முடியாது. அப்படியானால் இதற்கு முடிவே இல்லையா என்று அந்த பிராமணன் கேட்கிறான். ஞானி சிரிக்கிறார். முடிவு இருக்கிறது. அந்த மரத்தை வேரோடு பிடுங்க முடியாது, ஆனால் இதை வெட்ட முடியும். இதற்கு தேவை ஒரு கோடாரி. அந்த கோடாரியின் பெயர்தான் பற்றற்ற நிலை. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒருவன் கனவு காண்கிறான். கனவில் ஒரு பெரிய காட்டில் மாட்டிக்கொண்டு சிங்கம் துரத்துவதாக பயப்படுகிறான். அந்த கனவு மரத்தில் அவன் ஏறி தப்பிக்க நினைக்கிறான். ஆனால் அவன் எவ்வளவுதான் ஓடினாலும் பயம் போகாது. எப்போது அந்த பயம் போகும்? அவன் தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்தாள். சிங்கம், காடு, மரம் எல்லாமே மறைந்துவிடும். அதுபோல்தான் இந்த உலகம் நிலையானது, இந்த உறவுகள் என்றும் நிலைத்திருக்கும் என்று நாம் நினைக்கும் வரை இந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். எதுவுமே எனக்கு சொந்தமில்லை, நான் ஒரு பயணி மட்டுமே என்கின்ற ஞான கோடாரியால் இந்த மரத்தின் பற்றுகளை வெட்டினால் நாம் அந்த மேலான வேரை அடைய முடியும். இந்த இடத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ அன்று போர்க்களத்தில் நின்றபோது இந்த உலகியல் கிளைகளை பிடித்து கொண்டு தொங்கினாய். இவர்கள் என் தாத்தா, இவர்கள் என் குரு என்ற விழுதுகளை பார்த்தாய். அதனால்தான் உனக்கு துக்கம் வந்தது. வேரை பார்த்திருந்தால் உனக்கு பயம் வந்திருக்காது.
நமது வாழ்க்கையிலும் நாம் எத்தனையோ கிளைகளை பிடித்து கொண்டு தொங்குகிறோம். வேலை, பணம், அந்தஸ்து என விழுதுகள் நம்மை சுற்றி கொள்கின்றன. இதையெல்லாம் வெட்ட தேவையில்லை. ஆனால் இவை நிரந்தரமில்லை என்கின்ற உண்மையை உணர்ந்தாலே போதும். அந்த பிராமணன் அடுத்து கேட்கிறான், சுவாமி, பற்றை வெட்டுவது சரி, ஆனால் அமைதி எங்கே கிடைக்கும்? அந்த இடத்தின் அடையாளம் என்ன? அதற்கு ஞானி சொல்லும் பதில் நாம் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும். மகனே, இந்த இயற்கை, அதாவது பிரகிருதி, நம்மை 3 குணங்களால் கட்டி போட்டிருக்கிறது. அவை சத்துவம், ரஜஸ், தமஸ். இவைதான் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றன. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு மனிதனின் மனதை குளத்திற்கு ஒப்பிடலாம். தமஸ் இருள் மற்றும் சோம்பல். இது குளத்தில் பாசி படிந்து தண்ணீர் சேரும் சகதியமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்கிறது. அதுதான் தமஸ். இந்த குணம் மேலோங்கி இருக்கும்போது மனிதன் சோம்பேறியாக இருப்பான். எப்போதும் தூக்கம் வரும். எதையும் சரியாக புரிந்து கொள்ள மாட்டான். தேவையற்ற பிடிவாதம் இருக்கும். ரஜஸ், அதாவது வேகம் மற்றும் ஆவேசம். குளத்து தண்ணீரில் பெரிய அலைகள் அடித்து கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் ரஜஸ். இது ஆசை, வேகம், கோபம், நான் சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்பு ஆகியவற்றை குறிக்கும். இதில் இருப்பவர்கள் அமைதியாக ஓரிடத்தில் உட்கார மாட்டார்கள். எதையாவது தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அடுத்து சத்துவம், அமைதி மற்றும் ஒளி. குளத்து தண்ணீர் தெளிந்து பளிங்கு போல அசையாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் சத்துவம். இது ஞானம், அமைதி, அன்பு மற்றும் தெளிவை கொடுக்கும். அந்த ஞானி ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறார். மனிதன் இந்த 3 குணங்களுக்குள்ளே தான் சுழன்று கொண்டிருக்கிறான். ஒரு கயிறு, அதாவது தமஸ், உன்னை சோம்பலால் கட்டுகிறது. இன்னொரு கயிறு, அதாவது ரஜஸ், உன்னை ஆசையினால் இழுக்கிறது. 3வது கயிறு சத்துவம். அது உன்னை நற்செயல்களால் கட்டுகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சத்துவம் என்பது நல்ல குணம் என்றாலும் அதுவும் ஒரு கயிறு தான். அதுவும் உன்னை இந்த உலகத்தோடு பிணைத்து வைத்திருக்கிறது. ஞானி சொல்கிறார், நீ மோட்சமடைய வேண்டுமானால் முதலில் தமஸை ரஜஸால் வெல்ல வேண்டும். அதாவது ரஜஸின் உதவியால் தமஸை வெல்ல வேண்டும். சோம்பலை விட்டு நீங்குவதற்காக உழைக்க வேண்டும். பிறகு ரஜஸை சத்துவத்தால் வெல்ல வேண்டும். அதாவது ரஜோகுணத்தை சத்துவத்தின் உதவியால் வெல்ல வேண்டும். தீவிரமான செயல்பாட்டை விட்டு அமைதி அடைய வேண்டும். இறுதியாக அந்த சத்துவத்தை கடந்து குணாதீதன், குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் ஆக வேண்டும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, போர்க்களத்தில் நீ நடுங்கிய போது உன்னை தமஸ், அதாவது மயக்கம் கவ்வி கொண்டது. பிறகு நான் சாக மாட்டேன், என் ஆட்கள் சாகக்கூடாது என்று வருந்திய போது உன்னிடம் ரஜஸ், அதாவது பற்று வேலை செய்தது. நீ ஞானத்தை அடைய வேண்டுமானால் இந்த 3 குணங்களையும் கடந்து மேலே இருக்கும் ஆத்மாவை பார்க்க வேண்டும். நமது வாழ்க்கையில் நாம் எப்போது சோம்பலாக இருக்கிறோம், எப்போது ஆத்திரப்படுகிறோம், எப்போது அமைதியாக இருக்கிறோம் என்று கவனித்து பாருங்கள். இந்த 3 குணங்களின் ஆட்டத்தை நீங்கள் கவனிக்க தொடங்கிவிட்டாலே நீங்கள் ஞானத்தின் முதல் படியில் ஏறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். பிராமணன் அடுத்து கேட்கிறான், இந்த குணங்களை கடந்து செல்வது எப்படி? இப்போது அந்த ஞானி ஒரு புரட்சிகரமான கருத்தை சொல்கிறார். பொதுவாக வேள்வி அல்லது யஜ்ஞம் என்றால் என்ன நினைப்போம்? யாக குண்டம் அமைத்து தீ வளர்த்து அதில் நெய் மற்றும் பொருட்களை அர்ப்பணிப்பது என்றுதானே நினைக்கிறோம். ஆனால் அந்த ஞானி சொல்கிறார், மகனே, வெளியே செய்யும் வேள்விகளை விட உனக்குள்ளே நீ செய்யும் ஞான வேள்விதான் மிகவும் உயர்ந்தது. உன்னுடைய உடலே வேள்வி சாலை, உன்னுடைய புலன்களே அதில் எரியும் தீ. கேட்பதற்கே வியப்பாக இருக்கிறதல்லவா? இதை அவர் எப்படி விளக்குகிறார் என்று பாருங்கள். உன்னுடைய ஐம்புலன்கள் என்னும் தீயில் நீ எதை அர்ப்பணிக்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஒருவன் தன் காதுகளால் பிறரை பற்றிய தீய சொற்களை கேட்காமல் நல்ல விஷயங்களை மட்டும் கேட்டால்
அவன் தன் கேள்வி புலனை அந்த ஞானத்தையில் அர்ப்பணிக்கிறான் என்று அர்த்தம். இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். நமது நாக்கு ஒரு தீ என்று வைத்துக்கொள்வோம். அந்த தீயில் நாம் எதை போடுகிறோம்? சுவையான உணவுகளை மட்டும் தேடி தேடி போடுகிறோம். ஆனால் சித்தர் சொல்கிறார், நீ உன் நாவை அடக்கி தேவையில்லாத பேச்சை குறைத்து உண்மையை மட்டும் பேசினால் அதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய வேள்வி. அவர் இன்னும் ஆழமாக சொல்கிறார், பிராணாயாமம் என்பது ஒரு வேள்வி. அமைதியாக இருப்பது, மௌனமாக இருப்பது என்பது ஒரு வேள்வி. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துவது என்பதும் ஒரு வேள்வி. ஞானி ஒரு ரகசியத்தை சொல்கிறார். வெளியே வளர்க்கும் தீ அணைந்து விடலாம், ஆனால் உனக்குள்ளே எரியும் பசி என்னும் தீயும் ஆசை என்னும் தீயும் ஞானத்தால் அணைப்பவனே உண்மையான யாகம் செய்தவன் ஆகிறான். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் மறைமுகமாக உணர்த்துவது என்னவென்றால், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் அம்பு எய்தது மட்டும் உன் கடமை அல்ல. உனக்குள் எழுந்த பயத்தையும் குழப்பத்தையும் உன் கடமை உணர்வு என்னும் தீயில் போட்டு எரித்திருக்க வேண்டும். அந்த உள்நோக்கிய போர்தான் உண்மையான வேள்வி. நமது வாழ்க்கையில் நாம் தினமும் எத்தனையோ வேள்விகளை செய்கிறோம். ஒருவருக்கு உதவி செய்யும்போது நம்மிடம் இருக்கும் சுயநலத்தை பலியிடலாம். ஒரு தவறு செய்ய தூண்டும்போது நம் ஆசையை பலியிடலாம். இப்படி ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோடு இருப்பதே மிகப்பெரிய ஆன்மீக பயிற்சி. இதை கேட்ட பிராமணனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. சுவாமி, இதையெல்லாம் செய்ய தெரிந்தால் போதுமா? நான் யார் என்பதை நான் எப்படி அறிவது? இந்த உடலுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அதற்கு ஞானி சொல்லப்போகும் பதில்தான் அனுகீதையின் உச்சம். பிராமணன் கேட்கிறான், சுவாமி, நான் இந்த உடல் என்றுதானே நினைக்கிறேன். கை வலித்தால் எனக்கு வலிக்கிறது, பசி எடுத்தால் எனக்கு பசிக்கிறது. இதில் நான் வேறு உடல் வேறு என்பது எப்படி சாத்தியமாகும்? அதற்கு ஞானி ஒரு புன்னகையுடன் பதில் சொல்கிறார். மகனே, நீ உடுத்திருக்கும் சட்டையை நீ என்று சொல்வாயா? அல்லது நீ குடியிருக்கும் வீட்டை நீ என்று சொல்வாயா? இதை ஒரு அழகான உதாரணம் மூலம் அவர் விளக்குகிறார். கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பறவை ஒரு கூட்டில் வசிக்கிறது. அந்த கூடு வைக்கோலாலும் மண்ணாலும் ஆனது. அந்த பறவை நினைக்கிறது, இந்த கூடுதான் நான் என்று. ஒரு நாள் பலமான காற்று வீசி அந்த கூடு சிதறும்போது பறவை கதறி அழுகிறது. ஆனால் உண்மை என்ன? கூடு சிதைந்தாலும் பறவைக்குள் சிறகுகள் இருக்கின்றன. அது உயரே பறக்க முடியும். ஞானி சொல்கிறார், உன் உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆன ஒரு கூடு. நீ அதற்குள் தங்கியிருக்கும் பறவை. கூடு என்பது அழியக்கூடியது. ஆனால் நீ ஆத்மா, நீ அழிவற்றவன். இதை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணம். நாம் ஒரு பழைய காரை ஓட்டுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். காரின் டயர் பஞ்சராகிவிட்டால் நாம் எனக்கு பஞ்சராகிவிட்டது என்று சொல்வோமா? இல்லை, காருக்கு பஞ்சர் என்று தான் சொல்வோம். ஆனால் அதே சமயம் நம் உடலில் ஒரு காயம் ஏற்பட்டால் எனக்கு அடிபட்டு விட்டது என்று சொல்கிறோமே. இங்கேதான் மயக்கம், மாயை ஆரம்பிக்கிறது. உடல் என்பது ஒரு வாகனம். அதில் அமர்ந்திருக்கும் டிரைவர் தான் நீ. வாகனம் பழுதானால் டிரைவர் பழுதாகிவிட்டான் என்று அர்த்தமில்லை. நீ இந்த உடலை உன் தேவைக்காக பயன்படுத்துகிறாய், ஆனால் நீ இந்த உடல் அல்ல. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நின்றபோது உன் உறவினர்களின் உடல்களை பார்த்தாய். அந்த சட்டைகள் கிழிந்து விடுமே என்று வருந்தினாய். ஆனால் அந்த சட்டைகளுக்குள் இருக்கும் ஆத்மா ஒருபோதும் சாகாது என்பதை நீ மறந்து விட்டாய். அந்த தெளிவு உன்னிடம் இல்லாததால் தான் நீ ஞானத்தை நழுவ விட்டாய். நமது வாழ்க்கையில் இந்த ஒரு எண்ணம் மட்டும் ஆழமாக பதிந்து விட்டால் பாதி துயரம் நீங்கிவிடும். ஒரு நஷ்டம் வரும்போது, ஒரு நோய் வரும்போது, அல்லது ஒரு பிரிவு ஏற்படும்போது, இது என் உடலுக்கோ அல்லது என் சூழ்நிலைக்கோ வந்த மாற்றம், இது எனது ஆன்மாவுக்கு வந்ததல்ல என்று சொல்ல பழகினால் அங்கே ஒரு அசாத்தியமான அமைதி பிறக்கும். பிராமணன் ஒரு யதார்த்தமான கேள்வியை கேட்கிறார். சுவாமி, நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம், ஆனால் என்னால் அந்த ஆத்மாவை உணர முடியவில்லையே. எப்போது பார்த்தாலும் என் கவலைகளும் ஆசைகளும் தானே
என் கண்ணுக்கு தெரிகின்றன. அதற்கு அந்த சித்தர் ஒரு மிக சிறந்த உதாரணத்தை சொல்கிறார். மகனே, உன்னுடைய ஆத்மா என்பது எப்போதும் பிரகாசித்து கொண்டுதான் இருக்கிறது. அது சூரியன் போன்றது. ஆனால் உன்னுடைய மனம் என்பது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில் பல காலமாக படிந்துள்ள தூசிதான் உனக்கு உண்மையை மறைக்கிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நமது ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் மனதின் மேல் ஒரு மெல்லிய துகளை படிய வைக்கிறது. இதைத்தான் சாஸ்திரங்கள் வாசனைகள் என்கின்றன. ஒரு ஊதுபத்தி எரிந்த பிறகு அந்த இடத்தில் அதன் மனம் தங்கியிருப்பதைப் போல நாம் செய்த பழைய காரியங்களின் பதிவுகள் நம் மனதை மறைத்து கொண்டிருக்கின்றன. ஞானி சொல்கிறார், கண்ணாடியில் தூசி இருந்தால் உன் முகம் உனக்கு தெரியாது. அதுபோல மனதில் ஆசை, கோபம், பொறாமை, பற்று போன்ற தூசிகள் இருக்கும் வரை உனக்குள் இருக்கும் இறைவனை உன்னால் பார்க்க முடியாது. பிராமணன் கேட்கிறான், சுவாமி, இந்த கண்ணாடியை எப்படி துடைப்பது? ஞானி 3 வழிகளை சொல்கிறார். சுய விசாரணை, செல்ஃப் என்கொயரி. ஒவ்வொரு முறையும் ஒரு எண்ணம் வரும்போது இந்த எண்ணம் யாருக்கு வருகிறது? எனக்கு வருகிறது. அப்படியானால் நான் யார் என்று உனக்குள்ளேயே கேட்டு பழகு. 2வது, தபம் மற்றும் மௌனம். தேவையற்ற பேச்சையும் வெளியுலக இரைச்சலையும் குறைக்கும்போது மனதின் அலைகள் அடங்கும். அலைகள் அடங்கிய குளத்தில்தான் நிலவின் பிம்பம் தெளிவாக தெரியும். 3வது, நிஷ்காம கர்மா. பலனை எதிர்பார்க்காமல் கடமைகளை செய்வது. இது புதிய தூசிகள் படியாமல் தடுக்கும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நின்றபோது உன் மனக்கண்ணாடி பயம் மற்றும் குழப்பம் என்கிற தூசியால் மறைக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் நான் சொன்ன ஞானம் உனக்கு தெளிவாக தெரியவில்லை. இப்போது அந்த தூசியை அகற்றும் வித்தையை நான் உனக்கு சொல்கிறேன். நமது வாழ்க்கையிலும் நாம் பல நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்கிறோம். ஏன்? அப்போது நம் மனக்கண்ணாடி தெளிவாக இருப்பதில்லை. கோபத்தில் இருக்கும்போது எடுக்கும் முடிவுக்கும் அமைதியாக இருக்கும்போது எடுக்கும் முடிவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள். ஞானி ஒரு ரகசியத்தை சொல்கிறார். முக்தி என்பது எங்கோ சொர்க்கத்தில் இருப்பது அல்ல. உன் மனதை தூய்மைப்படுத்தி உனக்குள் இருக்கும் அமைதியை நீ உணரும் அந்த தருணமே முக்திதான். இதை கேட்ட பிராமணனுக்கு ஒரு பேரானந்தம் உண்டாகிறது. அவன் கேட்கிறான், சுவாமி, இந்த நிலையை அடைந்த ஒருவன் எப்படி வாழ்வான்? அவன் இந்த உலகத்தோடு எப்படி தொடர்பில் இருப்பான்? அந்த ஜீவன் முக்தன் வாழ்விலேயே விடுதலை பெற்றவன் பற்றிய விளக்கத்தை அடுத்த சொற்பொழிவில் பார்க்கலாம்.